வணக்கம் மக்களே. ஏசியா கப் 2025, அதாவது நிறைய சர்ச்சைகள் வந்து அந்த ஏசியா கப் சுத்தி போயிட்டு இருக்குது. அது முக்கியமா வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அது வந்து மோசமான சம்பவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஷெட்யூல் வந்து இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா போவாங்களா மாட்டாங்களா என்ன ஏதுன்றது இன்னும் நமக்கு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்தியா ஸ்குவாட் வந்து எப்படி இருக்க போகுது. இந்த ஸ்குவாட் வந்து அவங்க அபிஷியல் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எந்த ஸ்குவாட் வச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல் நடந்துச்சு. ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து பிரேக் த்ரூ கிடைச்சி வந்து இந்த ஸ்குவாட்குள்ள வருவாங்களா, ஏசியா கப் T20 ஸ்குவாட்குள்ள வருவாங்களான்றதா வந்து நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு T20 சீரிஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2025 ஸ்டார்டிங்ல வந்து நடந்துச்சு ஐபிஎலுக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு டீமோட வந்து போயிருந்தாங்க இந்தியா. அதுல இருக்கிற டீம் பிளேயர்ஸ் யாருன்றதை வந்து நான் சொல்லிடுறேன். அதுல இல்லாத வந்து முக்கியமான பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. அது என்னன்றதை நம்ம வரிசையா பார்க்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா, இவங்க தான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன், திலக் வர்மா நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் நம்பர் 5, ரிங்கு சிங் வந்து ஒரு ஃபினிஷரா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க நம்பர் 6. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர், ரவி பிஷ்னாய் ஒரு லெக் ஸ்பின்னர், வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அதுக்கப்புறம் அர்ஷ்தீப் சிங். ஸோ இவங்க தான் வந்து 11ல மோஸ்ட்லி ஆடி இருக்காங்க. அது இல்லாம பார்த்தா அப்படின்னா த்ரூ ஜுரேல வந்து ஒரு 2 மேட்ச் ஆடி இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் 2 மேட்ச் ஆடி இருக்காரு, முகமது ஷமி ஆடி இருக்காரு, சிவம் துபே ஒரு 2 மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஒரு 15 வச்சுதான் அவங்க வந்து போயிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ நான் சொன்னதுல பார்த்தா அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் உனக்கு வந்து மிஸ் ஆயிருக்காங்கன்னு தோணுது. இப்போ நம்ம வந்து மிஸ் ஆயிருக்காங்கன்னா ஒரு வேற ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, இப்போ டெஸ்ட் ஃபார்மேட்ல நல்லா ஆடி இருக்காங்க, ஓடிஐ ஃபார்மேட்ல நல்லா ஆடி இருக்காங்க, இல்ல ஐபிஎல் நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ அதுல இருந்து இவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போவோம். இளவரசர் அவர் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன். அவர் தான் இளவரசர். சரி, ரைட். சுப்மான் கில், ஜெய்ஸ்வால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி 2 ஓபனர் முட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இன்னும் 2 ஓபனர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அடுத்தது கேஎல் ராகுல், மிஸ்டர் கன்சிஸ்டன்ட், ரோல்ஸ் ராய்ஸ் கிளாசி ராகுல். பும்ரா எப்படி ஆட மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. ரெஸ்ட் விட்டுருவாங்க ஏசியா கப்புக்கு. அதனால பவுலர்ஸ் யார் போடலானே தெரியலனே. இந்த சைடு ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் அவங்க தனியா இருக்காப்ல. சிராஜ் போடலாம், நல்லா கன்சிஸ்டன்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஷித் ராணா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா லீடிங் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல். பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. பவுலர்ஸ்ல வந்து பெருசா வேற யாரும் கிடையாது. இது இல்லாம பார்த்தா வேணா ஃபாஸ்ட் பவுலர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குணால் பாண்டியா நீங்க இறங்கலாம். 110ல போடுவார், 110 120ல போடுவார். குணால் பாண்டியாக்கு செலக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த வாட்டி. நல்லா ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பெருசா எங்கேயுமே வந்து அவர் கன்சிடர் பண்ணப்படவில்லை இது வரைக்கும். பெருசா அவர் T20 ஸ்குவாட்ல இல்ல. இதெல்லாம் பார்த்தா ரிஷப் பண்ட் அவர் வந்து ஆக்சுவலா இன்ஜர்டா இருக்காரு. பட் வந்து அவரும் வந்து T20 ஸ்குவாட்ல அவர் இதுலயே ஆடி இருந்தாரு. நம்ம பேர் என்ன, இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்ல நம்பர் 3ல வந்து ஆடிட்டு இருந்தாரு அவரு. சோ அவர் இந்த இன்ஜரி அவரை வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. முகமது ஷமி வந்து பெருசா ஃபார்ம்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவரையும் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ இதான் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்குவாட். சோ இதுல பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து ஒரு 11 வந்து நம்ம ஒன்று எடுக்கணும். 11ல ஒரு 15 வந்து நம்ம எடுக்கணும். 11ல பிரைமரி 11ல இவங்க ஆடுவாங்க. அது இல்லாம பேக்கப்புக்கு வந்து இவங்க 4 பேர் இருப்பாங்கப்பா அப்படின்னு ஒரு 15 வந்து நம்ம எடுக்கணும். அப்படின்னா நீ வந்து யார் எடுப்ப? ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங்ல பார்த்தா அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி அபிஷேக் சர்மா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு சாம்சனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியல. கேஎல் ராகுல் வந்துட்டா அவர் கீப்பிங் பார்த்துப்பாருன்ட்டு மேபி நான் என்ன ஃபீல் பண்ணா, அபிஷேக் சர்மா கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் இறங்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சாம்சன் வந்து ஓகே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ரீசெண்ட் ஐபிஎல் ஃபார்மா இருக்கட்டும், ஐபிஎல்ல அவருக்கு இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்தாரு, கொஞ்சம் மேட்சஸ் ஆடினாரு, கொஞ்சம் மேட்சஸ் ஆடல. பிளஸ் இப்ப அவர் ஆடிட்டு இருக்கிற அந்த கேரளா பிரீமியர் லீக் 3 ஆடிட்டு இருக்கிறாரு, அதுலயா இருக்கட்டும் மேட்ச் 2 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க. அதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், லைக் இன்னுமே அவர் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து அவர் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன், அபிஷேக் சர்மாவும் கேஎல் ராகுலும் உள்ள ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இது ஆக்சுவலா ஒரு வாஸ்தவமான ஒரு வாதம் தான். என்ன அப்படின்னா போன டெஸ்ட் சீரிஸ் வந்து ஐ மீன் T20 சீரிஸ் ஆடினாங்களே இங்கிலாந்து கூட, அதுல 5 மேட்ச் ஆடி மொத்தமே 51 ரன் அடிச்சிருக்காரு. சோ அவர் கூட ஆடின அபிஷேக் சர்மா பார்த்தா அப்படின்னா 279 ரன் அடிச்சிருக்காரு அந்த 5 மேட்ச்ல. ஹையஸ்ட் பார்த்தா அப்படின்னா 135 ரன் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 219 ஆடி இருக்காரு.
சோ அப்படி இருக்கிறப்போ ஆனா இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பீர் ரீசெண்டா வந்து நம்ம ஆஷனா கூட பாட்காஸ்ட்ல இருந்தார்ல சஞ்சு, அப்போ வந்து கம்பீர் ஆக்சுவலா வந்து சஞ்சு கிட்ட சொன்னதா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நீ 21 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் சான்ஸ் கொடுப்பேன், உன்னோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும், நீ வந்து ஆடுன்ற மாதிரி சொன்னதா வந்து சஞ்சு வந்து சொல்லியிருப்பாரு. சோ அந்த ஒரு அடிப்படையில ஒரு சீனியர் பிளேயர், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இதே நான் தான் என்ன கேஎல் ஃபீல் ராகுல் இருக்குது, பண்றேன் அப்படியா இதேதான் இருக்குது கேஎல் ராகுல்லையும். அதுதான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா ஆல்ரெடி அந்த செட்டப்ல அதான் லைக் டு லைக் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம், எந்த விதமான ஒரு சேஞ்சுமே இருக்காது. பட் மேபி ஃபர்ஸ்ட் கோ வந்து சாம்சனுக்கு இருக்கும், சாம்சங் அபிஷேக் சர்மா இருக்கும், கேஎல் ராகுல் வில் பி ஏ பேக்கப்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து என்னுடைய இது, அந்த கம்பீர் சொன்னாருன்னு சொன்ன அந்த ஒரே விஷயத்துக்காக, அந்த ஒரே விஷயத்துக்காக இருக்கலாம். அந்த கேஎல் வந்து ஸ்குவாட்ல இருந்தா ஒரு ஸ்ட்ராங் அடிஷன் தான் நான் ஃபீல் பண்றேன். ஆமா ஆமா, ஏன்னா correct. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எனக்கு தெரியல அவர் எப்படி டீமுக்குள்ள இனிமே அவர் வந்து உள்ள ஆடுவாரா எப்படின்றது தெரியல, கோப்பப் ஆகுறது. ஏன்னா அவர் பிளேஸ வந்துட்டு அபிஷேக் சர்மா ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சுட்டாரு. நல்லா லைக் ஆல்ரெடி 2 செஞ்சுரின்னு நினைக்கிறேன், அது குவிக் ஃபயர்ல அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா, கேஎல் ராகுல் இல்ல சஞ்சு சாம்சன், இவங்க 3 பேர்ல தான் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் இருக்க போது. ஒன் டவுன் வித்தவுட் எனி டவுட் சூரியகுமார் யாதவ். அதுலயும் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கேஎல் ராகுல் வந்து டெஸ்ட்ல வந்து ஆடி நல்லா பயங்கர கான்பிடென்ட்ல இருக்காரு, பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. ஐபிஎல்லையும் சூப்பரா ஆடி இருந்தாரு, ரைட்டா. எனக்கு 400+ ரன்ஸ் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலயும் வந்து சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. டிசி கூட வந்து ஓப்பனிங்ல இறக்கி விட்டோன்னே, மிடில் ஆர்டர்ல ஆடுறப்போ நல்லாவே ஆடவே இல்லை, ஓப்பனிங்ல இறக்கி விட்டோன்னே சூப்பரா ஆடினாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கேஎல் ராகுல் வில் பி ஏ வெரி குட் ஃபிட் இன் ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா. ஏன்னா அபிஷேக் கன்சிஸ்டன்டா இருப்பாரு. ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு, ஒன்னு அடிச்சா 100 இல்ல 0ன்ற மாதிரி இருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தர் எண்ட்ல வந்து ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஆள் இருக்கப்போ, அடுத்தது ஸ்கையோ இல்ல திலக்கரோ வர்றப்போ அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், சரி அவங்க ஆடலாம், கேஎல் ராகுல் இருப்பாருன்ற மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். பட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அவர் 15ல இருப்பாரு, பட் 11ல ஆடுவாரான்றது அவங்களோட டிசிஷன், அது நமக்கு வந்து தெரியல. அது இல்லாம இன்னொரு மிகப்பெரிய ஓப்பனர் நம்ம வந்து மறக்கணும், ஐபிஎல்ல ஆரஞ்சு கேப் ஹோல்டர் சாய் சுதர்ஷன். ஆனா எனக்கு தெரியல எடுக்க மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்க காம்படிஷன்ல அவர் உள்ள எடுப்பாங்களான்னு தெரியல. ஈவன் தோ ஹி ஹஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப் லைக் ஃபார் 2 சீசன்ஸ், 2 சீசனா அவர் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு, நல்ல டச்ல இருக்காரு. 2 சீசன்லுமே குஜராத்துக்கும் சரி அந்த டாப் 5 லிஸ்ட்ல அவர் பேர் இருக்காம இருந்தது இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷனை ஸ்குவாட்ல வேணா ஆட் பண்ணுவாங்க, இவ்வளவுதான் அவங்களால மேக்சிமமா பண்ண முடியும். அப்படி சாய் சுதர்ஷன் அவங்க உள்ள எடுத்துட்டு வரணும்னா கேஎல் ராகுல அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சாம்சன் தான் உள்ள ஆடுவாரு, சாய் சுதர்ஷன் வந்து ஒரு பேக்கப் ஓப்பனரா தான் இருப்பாரு. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு சாய் சுதர்ஷனை வந்து மேபி பேக்கப்பா இருக்கலாம்னு ஒரு கன்சிடரேஷன் வைக்கலாம், பட் கடைசியா நம்ம பாத்துக்கலாம். நம்பர் 3 வந்து நம்ம எந்த டவுட்டும் கிடையாது, ஸ்கை தான். இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல வந்து பெருசா ஆடலனா கூட ஐபிஎல்ல வச்சு பிரிச்சிட்டாரு, எல்லாத்துலயும் மினிமம் 25 ரன்ஸ் அடிச்சு வந்து ஐபிஎல்ல வந்து பிரிச்சிட்டாரு. அவர் கேப்டனும் அவர் தான், ஸோ அவர் வந்து பெருசா எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்பர் 4 ஸ்பாட் இது வந்து யாருக்கு இருக்குன்றது உனக்கு தோணுது? ஆல்ரெடி ஆடுனது பார்த்தோம்னா திலக் வர்மா. சொல்லுங்க. ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சூப்பர் சான்ஸ், அவர் வந்து நம்பர் 5லயும் நம்ம வைக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சூப்பர் சாய்ஸ் தான். பட் திலக் வர்மா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல வந்து 133 ரன் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 131, பயங்கர பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 72. பட் எம்ஐக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவருக்கு ஏத்த பொசிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 நினைக்கிறேன். அதுல வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. நம்பர் 5 நம்பர் 6 எல்லாம் இறக்கி விட்டுருந்தாங்க, அப்போ வந்து பெருசா ஆடல. நம்பர் 4 ஸ்பாட்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சுரேஷ் ரெய்னா கைண்ட் ஆஃப் ஒரு பிளேயர், இவரு ஒரு ரிலையபிள் பிளேயர், வேல்யூபிள் பிளேயர், நல்ல ஃபீல்டர். ஸோ அதனால திலக் வர்மா ஒரு லெஃப்டி, அதுவும் முக்கியமா பார்த்தா அப்படின்னா கம்பீர் வந்ததுல இருந்து அவரோட ஸ்குவாட்ல எப்பயுமே வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டே இருப்பாரு. ஸோ நிறைய லெஃப்டிஸ் வந்து இருப்பாங்க. எண்டு வரைக்கும் பார்த்தா அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் வரைக்கும் லெஃப்டிஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மா ஒரு நம்பர் 4ல நல்ல சாய்ஸா இருப்பாரு. அதே சமயத்துல ஸ்ரேயஸ் ஐயரும் சூப்பர் சாய்ஸ் தான், ஷார்ப் அண்ட் ஸ்டாப். அவர் வந்து பஞ்சாபை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போன ஒரு பெஸ்ட் கேப்டன் அவரு. ஸோ அது வந்து ஒரு காம்படிஷன் ஆகும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திலக் வர்மாவை வந்து நம்பர் 4 வச்சுக்கிட்டு நம்பர் 5 நம்ம ஏன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. வச்சுட்டு இப்ப நான் ஸ்குவாட் லைட்டா நான் வந்து படிக்கிறேன், நம்ம அப்படியே சொல்றேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஸ்கை, திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் 5 வரைக்கும் முடிஞ்சிச்சு. நம்பர் 6ல இருந்து ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், அஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 11 வந்து பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா யாரு சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஓகே, அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா. இவங்க ஸோ 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் நான் வந்து இதில் எடுத்திருக்கேன், வித் ஹர்திக் பாண்டியா தேர்ட் மீடியம் பேசர். அது இல்லாமல் உனக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி 3 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ இது வந்து 3 பேர். இதுதான் வந்து நான் ஒரு பிரைமரி 11-ஆ இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுல வந்து உனக்கு திலக் வர்மாவும் இருப்பாரு, ஸ்ரேயஸ் ஐயரும் இருப்பாரு, இது ரெண்டுமே இருந்துச்சு. இருக்கலாம், ஆனா ரிங்கு சிங்கை டிராப் பண்ற மாதிரி இருக்குது.
ரிங்கு சிங் அவர் ரிங்கு ஃபார்ம்ல சிங் இல்லையே. ஓகே ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணல ஐபிஎல்ல, பட் ஸ்டில் அவர்கிட்ட அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அவர்னால பிக் ஹிட்ஸ்க்கு போக முடியும், கன்சிஸ்டன்டா ஆட முடியும். கடைசியா ஒரு 2 ஹவர்ஸ்ல இறக்கி விட்டாலும் மினிமம் ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ்ன்ற மாதிரி அடிச்சு தரவும் முடியும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரியான பிளேயர் வந்து நீங்க ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர்ஸ்ல இறக்கி விடுற மாதிரி பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தவிர இப்போதைக்கு யாரும் இல்லை அந்த டீம்ல. ஸோ கூட ரிங்கு சிங் இருந்தா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அக்சர் பட்டேல் கான் கோ ஃபார் லாஸ்ட் ஓவர் ரன்ஸ், வாஷிங்டன் சுந்தர் கான் கோ ஃபார் லாஸ்ட் ஓவர் ரன்ஸ். மேபி நான் என்ன ஃபீல் பண்றேன், 2 ஸ்பின்னர் ஆல்ரவுண்டருக்கு பதிலா ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரை வச்சுட்டு ரிங்கு சிங் உள்ள ஆட வைக்கலாம். இது என்னோட கோ. அது மேபி அக்சர் பட்டேல் உள்ள ஆடிட்டு ரிங்கு சிங் ஆட வைக்கலாம், இல்ல வாஷிங்டன் சுந்தர் உள்ள ஆட வச்சுட்டு ரிங்கு சிங் ஆட வைக்கலாம். அண்ட் ரிங்கு சிங் தான் வேணும் உனக்கு வந்து ஒரு லெஃப்டி தான் வேணும்னா ஓகே ரிங்கு சிங் இருக்கலாம். அதுக்கு மேலே சிவம் துபேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட ஆட வைக்கலாம். ஆனா அவர் எண்டு ஹிட்டரா அவர் வந்து இது பண்ண மாட்டாரு. ஏன்னா ஆனா சிவம் துபே போன சீரீஸ்ல 2 மேட்ச் நான் ஐபிஎல் விட்டுரு, ஐபிஎல் ஃபார்ம்ல இல்ல, பட் இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து கூட ஆனதுல 2 மேட்ச் சான்ஸ் கிடைச்சிருக்கு. 2 மேட்ச்ல 83 ரன் அடிச்சிருக்காரு. நம்பர் 4 நம்பர் 5 நம்ம நினைக்கிறேன். சோ அடிச்சிருக்காரு, நல்லா அடிச்சிருக்காரு. ஆனா என்னன்னா இப்போ நீ சொல்ற மாதிரி ரிங்கு சிங் உள்ளார வரணும் அப்படின்னா பெருசா அவர் ஐபிஎல் ஃபார்ம்ல இல்ல, போன சீரீஸ்லயும் பார்த்தா அப்படின்னா பெருசா வந்து அவர் ஃபார்ம்ல இல்ல, ரன்ஸே அடிக்கல. 3 மேட்சும் என்னமோ வந்து 3 மேட்ச் சான்ஸ் கிடைச்சி 39 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்போ உனக்கு வந்து உனக்கு ஹிட்டர் தான் வேணும் ஹர்திக் பாண்டியா கூட அப்படின்னா யூ கேன் கன்சிடர் த்ரூவ் ஜுரேல் போன ஸ்குவாட்ல இருந்தாரு, போன இங்கிலாந்து சீரிஸ் ஸ்குவாட்ல இருந்தாரு. அப்படி இல்லன்னா உனக்கு வந்து சஷாங்க் சிங் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு பஞ்சாப்லயே. அப்படி இல்லன்னா உனக்கு வந்து ஜிதேஷ் சர்மா மாதிரி ஆள் இருக்காரு அந்த நம்பர் 6 ஸ்பாட்ல அந்த டெய்லண்டர்ஸ் கூட வந்து ஆடி கொடுக்கறதுக்கு. உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு அக்சர் பட்டேல் லெஃப்டி இருக்கிறதுனால ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கூட நீ போலாம். ஆனா இது இவங்களை நீ உள்ளர கொண்டு வர அப்படின்னா நீ ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லனா முன்னாடி இருக்கிற திலக் வர்மாவையோ இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் யாராவது ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஆளை வந்து நீ உள்ளார தள்ளுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்பர் 8 வரைக்கும் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்ற மாதிரி கம்பீர் ஆசைப்படுவாப்ல, அவர் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வேணும்னு ஆசைப்படுவாப்ல. ஸோ அந்த இதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ நம்பர் 5 வரைக்கும் ஓகே ரைட்டா, நம்பர் 6 வரைக்கும் ஓகே, ஹர்திக் பாண்டியா வரைக்கும் ஓகே, ஹர்திக் பாண்டியாவும் ஓகே தான். நம்பர் 7ல தான் உனக்கு வந்து இப்போ யாரு வேணும், இப்போ வந்து ரிங்கு சிங்கா இல்ல த்ருவ் ஜுரேலா, ஷாங்க், ஜிதேஷ்லாம் பெருசா இதுலயே இல்ல. ஷாங்க், ஜிதேஷ் இவங்க எல்லாம் பெருசா அந்த கன்சிடரேஷன் T20 இன்டர்நேஷனல் கன்சிடரேஷன் இல்ல, இருக்க மாட்டாங்க. ஆமா மேபி ஏதாவது ஒரு சீரீஸ்க்கு வேணா அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாப்பாங்களே ஒழிய ஏசியா கப் மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டுக்கு உங்களுக்கு எடுத்த உடனே சான்ஸ் தரது கொஞ்சம் டவுட் தான். அதுவும் வாஸ்தவமான ஒரு பேச்சு தான். சரி பாப்போம். அடுத்தது வந்து இப்போதைக்கு நம்பர் 7 வரைக்கும் ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா உனக்கு வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா நான் ஏன் வந்து வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி 3 பேரும் போவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னா இவங்க ஆடுறது துபாயில. இதுக்கு முன்னாடி வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து இவங்க துபாயில வந்து ஆடினாங்க. அவங்க பார்த்தா அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் அதிகமா இருந்துச்சு. குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா 4 ஸ்பின்னர்லாம் வச்சு போயிருந்தாங்க. அது சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவும் கொத்தா விக்கெட் எடுத்தாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவங்களும் விக்கெட் எடுத்திருக்காங்க, பட் ஸ்பின்னர்ஸ் அளவுக்கு இல்ல. அதுதான் வந்து விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் இவங்க வந்து போன டைம் அந்த மாதிரி 4 ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்களும் பெருசா அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஹர்ஷதீப் சிங், இவரு என்ன பிரசித்துக்கு ஆடுறதுக்கு பதிலா ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, இன்னொரு பக்கம் ஒரு ஹர்ஷதீப் சிங் மட்டும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா வச்சுக்கிட்டு குல்தீப் யாதவ் உள்ளார கூட்டுவா, குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு உள்ளார கூட்டுவான்னு சொல்லிட்டு 4 ஸ்பின்னரா ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஸ்குவாடா எனக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் எப்படின்னா, நான் ஏன் வாஷி அண்ட் அக்சர் பட்டேல் சொன்னேன் அப்படின்னா, வாஷி வந்து ஆஃப் ஸ்பின்னர், அக்சர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நம்ம அஸ்வின் அண்ட் ஜடேஜா இருந்த மாதிரி வாஷிங்டன் அக்சர் பட்டேல் அப்படியே வந்துருவாங்க. ஒரு மிஸ்டர் ஸ்பின்னரா வருண் சக்கரவர்த்தி. சூப்பரா இருக்கும் அந்த காம்பினேஷன். அது இல்லாம உனக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்கன்றதுக்காக நான் இது போனேன். சோ உனக்கு இந்த பவுலிங் காம்பினேஷன்ல உனக்கு இவருக்கு பதிலா இவர் வரலாம்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுதா உனக்கு? இது வெளியில பார்த்தா எப்படி சொல்றது, இப்போ ஸ்பியரட்டா வந்து நம்மளுக்கு ஹர்ஷ்தீப் சிங் இருந்தாலும் அவர் அசிஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு லைக் ஒரு கோ த்ரூ பவுலர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பிரசித் கிருஷ்ணாவும் இல்ல. முகமது சிராஜை நீங்க இவ்வளவு ஒர்க் லோடு போட்டுட்டே இருக்க முடியாது, எல்லா நேரமும் அவருக்கு வந்து ஃபிட்னஸ் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கப் பவுலரா யாராவது எடுத்து வச்சுக்கலாம். 11ஸ்ல ஓகே, எனக்கு பிரசித் கிருஷ்ணா, ஆர் சிராஜ் யாராவது ஒருத்தங்க ஆடிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஜுரி ஒரு பேக்கப் வேணும் அப்படின்ற போது கோ த்ரூ பவுலரா யாரு இருப்பா? இப்ப 11ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம சொன்னதுதான். ஹர்ஷித் ராணா அவர் தான் பேக்கப். கண்டிப்பா அவர் இருப்பாரு. T20 இதுனா அன்சுல் கம்போஜ் எடுக்க முடியும். அன்சுல் கம்போஜ் வந்து ஏன்னா டெஸ்ட்ல வச்சு அடின்னு அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அப்படி இல்லைன்னா கலீல் அகமது எடுக்கலாம். கலீல் அகமது ஆர் ஹர்ஷித் ராணா இது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நீ இப்போ நம்ம ஆல்ரெடி கேஎல் ராகுல் பேக்கப் பிளேயரா வச்சிருந்தோம். அப்போ இப்ப பார்த்தா அப்படின்னா கலீல் அகமது ஆர் அன்சுல் கம்போஜ் பேக்கப் வச்சுக்கலாம். உங்காலு எங்கால யார் எங்காலு
யாஷ் தயால். அவனதான் கேஸ் தூக்கி உள்ளார போட்டாங்களா அந்த நாய். இதுக்கப்புறம் வரவே மாட்டான்டா அவன். அவன் இந்தியாவுக்கும் கிடையாது. அவனை நாங்க தலைமுழுகிட்டோம். அவனை பத்தி பேச சூப்பரா போட்டுட்டு இருந்தான் ஐபிஎல்ல. லைக் அங்கங்க சொதப்பினாலும் நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். அவனுக்கு அட்லீஸ்ட் லைக் ஒரு பேக்கப் பவுலரா இந்தியன் டீம் வர அளவுக்கு வேணா ஒரு நல்ல பவுலர் தான். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நம்ம டீம்ல பெருசா ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் தான் இருக்காப்ல. சூப்பரா போட்டான். நீ உங்க டீம் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அவன் ஒரு ரீசனா இருக்கானேன்ற மாதிரி எனக்கு ஆச்சரியப்பட்ட அளவுக்கு சூப்பரா போட்டான். ஆனா இப்படி கேச வாங்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கேன். நான் சொல்றது அதுதான் பொம்பளை சோக்கு கேக்குது. பொம்பளை சோக்கு நல்ல விஷயத்த பேச நேர விஷயத்த இதுக்குள்ளார போயிட்டு கேஎல் ராகுல் வந்து ஒரு பேக்கப் பிளேயர், இன்னொரு பக்கம் அன்சுல் கம்போஜ் ஆர் கலீல் அகமது வந்து ஒரு பேக்கப் பிளேயரா 2 ஸ்பாட். இன்னும் 2 ஸ்பாட்டுக்கு நமக்கு பேக்கப் பிளேயர் வேணும். மேபி ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேக்கப் பிளேயர், இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரோ இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு கூட பேக்கப் பிளேயர் எடுத்துக்கலாம். அதுக்கு தெரியுமா சொல்றேன், மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகேவா? அப்படியே நீங்க வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா எவனாவது இன்ஜுரி ஆயிட்டு போவான்ல, லைக் மிடில்ல யாராவது இன்ஜுரி ஆயிட்டு போனா அதுக்கு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி போய் எடுத்துக்கலாம். ஏன்னா மிடில் ஆர்டர் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு நீங்க பேக்கப் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எங்க வீக்கா இருக்கும் பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு பேக்கப் வேணும். அதே மாதிரி ஓப்பனிங் அதுக்கு ஒரு பேக்கப், அவ்வளவுதான். ஒரே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கு போறதுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் ஒரு பேக்கப் பவுலரை வச்சுக்கலாம். ஆக்சுவலா அவர் மெயின்ல ஆடக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலரு. ஆனா அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக பிளஸ் வருண் சக்கரத்தை வந்து ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு அவருக்கு. ஐபிஎல்லையும் சரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி சூப்பரா போட்டுருக்காரு. மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்சஸ்லாம் நிறைய தந்திருக்காரு. ஓரளவுக்கு குல்தீப் யாதவ் எதுவும் பண்ணல ஐபிஎல்ல. ஆனா அவர் அங்கேயும் இது பண்ணிட்டு இருந்தாரு. ஐபிஎல்லையும் ஓரளவுக்கு ஜேகேஆர் டீம்ல ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ன்ற மாதிரியான இருந்தது வந்து வருண் சக்கரவர்த்தி. ஸோ எனக்கு வந்து அதான் அவருக்கு ஒரு பேக்கப் மாதிரி குல்தீப் யாதவ் ஒரு சைனாமேன் பவுலர் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு என்னோட பேக்கப் பிளேயர்ஸ் வந்து கேஎல் ராகுல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது. அது இல்லாம உனக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் ஜுரேல் நீ ஆல்ரெடி ஸ்பாட்ல இருந்தாரு, நீ அவரே கூட வச்சுக்கலாம். ஜுரேல் ஆர் டூவே நீ யார் எடுக்கறியோ, லெஃப்டி வேணா லெஃப்டி, ரைட்டி வேணா ரைட்டி, உனக்கு அது பிரச்சனை இல்ல. ரிங்கு சிங்க ஒழிச்சிட்டீங்க. ரிங்கு சிங் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண மாட்டாங்க அன்லஸ் அண்ட் அன்டில் கேகேஆர் கோட்டால அவர் உள்ளார வந்தா உண்டு. கம்பீர் கோட்டா கேகேஆர் கோட்டா உள்ளார வந்தா உண்டு இவரு. சோ இது வந்து இப்போதைக்கு 4 பேக்கப் பிளேயர். ஓகே, மேபி ஹர்ஷித் ராணா உள்ளார வரலாம். நீங்க நம்ம கலீல வந்து நம்ம சொல்றோம், பட் மோஸ்ட்லி ஹர்ஷித் ராணா தான் உள்ளார வருவாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வரும். சோ இது வந்து நம்ம இப்போ பேசுறதை வச்சு பார்த்தா அப்படின்னா இன்னொரு ஆள் நம்ம மிஸ் அவுட் பண்ற ஆட்கள் யார் யாருன்னு நம்ம வந்து சொல்றோம். ரிங்கு சிங் வந்து ஓகே ஃபார்ம்ல இல்ல, அவர் மிஸ் அவுட் பண்ணிடுவாரு. நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜூரி ஆயிருக்காரு, அவர் வந்து வருவாரான்னு தெரியல. வந்தா மேபி உள்ளார வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலரா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாம ரவி பிஷ்னாய் போன ஸ்குவாட்ல எடுத்திருக்காரு. 132 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 மேட்ச் விளையாட்டுருக்காரு, பட் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆனா வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா போட்டிருக்காரு. உனக்கு எக்கானமி பார்த்தா அப்படின்னா 7.76 தான் வந்து கொடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 7.66, இவர் வந்து 7.76. அவரும் நல்ல கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. குல்தீப் மேபி வந்து குல்தீப் யாதவ் வந்து வயசாயிடுச்சு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிச்சு அவருக்கு. பதிலா நான் வந்து ரவி பிஷ்னாய் பேக்கப் வச்சுக்கிறேன்னா கூட அது கூட அவங்க பண்ணலாம். ஸோ ரவி பிஷ்னாய் ஒரு மிஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா உனக்கு முகமது ஷமி, அவரும் பெருசா ஃபார்ம்ல இல்ல, இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பெருசா ஃபார்ம்ல இல்ல, அவரையும் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மேபி சிவம் துபே இருப்பாரான்னு எனக்கு தெரியல. சுப்மன் கில் தான் இங்க வந்து பெரிய ஒரு சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் தான் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்கன்னு எனக்கு தோணுது. நீ சுப்மன் கில் உள்ளார, ஏன்னா டெஸ்ட்ல வந்து கேப்டன், ரெட் பால் கேப்டன் அவரு, ஒயிட் பால்ல ஃபியூச்சர் கேப்டன் அவர் தான். ரோஹித் சர்மா 2020 வேர்ல்ட் கப்ல இருக்க போறாரா, கோலி இருக்க போறாரான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பேச்சு அடிபட்டு அத பத்தி பேசி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க, இருக்கட்டும், நம்ம அதை தனியா வீடியோ எடுத்துக்கலாம். சோ அப்படி இருக்கிறப்போ அவரும் வந்து ஃபியூச்சர் கேப்டனா வர போறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் ஃபார்மேட் கேப்டன் தான் வர போறேன். ஏன்னா ஸ்கையுக்கும் வந்து வயசாயிட்டே போகுது, அவரு வந்து ஹி இஸ் நாட் யங் எனிமோர். சோ அப்படி இருக்கிறப்ப சுப்மன் கில்ல வந்து இந்த இதுல கொண்டு வருவாங்களா இல்ல ஆஃப்டர் ஏஷியா கப் அப்புறம் கொண்டு வருவாங்களான்றது அவங்களுடைய ஒரு கால் தான். சோ அது சுப்மன் கில் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய ஒரு இதுவா இருப்பாங்க. ரிஷப் பண்ட் ஒரு மேஜர் மிஸ் அவுட் இன்ஜுரினால, பும்ரா ரெஸ்ட், சிராஜ் ரெஸ்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், எனக்கு சாய் சுதர்ஷன் சிராஜ் உள்ள வச்சிருக்கேன். சிராஜ் ஏதாவது ஒருத்தர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க, 2 பேருமே ஆட முடியாது, அது ஒரு விஷயம். சுதர்ஷன், சாய் சுதர்ஷன் ஒரு பெரிய மிஸ் அவுட்டா இருப்பாரு. சாய் சுதர்ஷன் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கேன். சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன் 3 பேருமே அந்த ஒரு பெரிய ஸ்பெகுலேஷனுக்குள்ள ஆளாகிறாங்க. ஏன்னா
ஐபிஎல் 2 வருஷமா ஒருத்த கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்குவாட்ல கூட எடுக்க முடியாத அளவுக்கு மிஸ் அவுட் ஆகிற மாதிரி கண்டென்ஷன்ல இல்லாம இருக்கிறதுனால அவர் வந்து அந்த இடத்துக்கு பொருத்தமானவர். நான் எப்படி பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் படி பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வெளியே வச்சுட்டு நீ சாய் சுதர்ஷன் ஆர்கேஎல் ராகுல் உள்ளார கொண்டு வரணும். நான் எப்படி பாத்தீங்கன்னா பட் வந்து ஒரு ஒரு லாங் ரன் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தா மட்டும்தான், அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் தான் சஞ்சு. மத்தபடியே வந்து பெருசா இது வரைக்குமே சஞ்சு வந்து ஈவன் ஐபிஎல்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி கன்சிஸ்டன்டா ஒரு சீரீஸ்ல ஆடி இருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு சீரீஸ்லயும் சரி. இந்த சீரீஸ்ல 2 100 அடிச்சாப்ல. அது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஓடிஐ இல்ல, இது T20 100. ரைட் ரைட் ரைட். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஏதோ டக் அவுட், அப்புறம் சூப்பர் ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டு கடைசி 2 மேட்சா இல்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு நடந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்து 3 டக் அவுட்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. ஆனா 2 செஞ்சுரி அடிச்சாரு. ஆமா, அதான் அப்படிதான் இருக்காரு. ஒண்ணு அதான் கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஹேண்டட் அபிஷேக் சர்மா மாதிரி தான் இருக்காரு. ஒரு இந்த பக்கம் அவனா அடிச்சா 100 ஆடுறது பாக்குறது சூப்பரா இருக்கும். என்னடா மனுஷன் இவ்வளவு டேலண்ட் வச்சுக்கிட்டு எங்கடா இவ்வளவு ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு பார்த்தா அழகா கையிலே கேட்ச கொடுத்து கிளம்பி போயிடுவாரு. சோ அப்படி இருக்கிறப்போ உனக்கு தெரியல இந்த சீரீஸ்ல வந்து எப்படி இருக்க போறான்றதா அவருடைய தலையெழுத்து முடிவு பண்ண போகுது. சோ அது ஒரு பெரிய விஷயம். சோ இப்போதைக்கு இதெல்லாம் ஓகே, மிஸ் அவுட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு ஃபைனலா நீ ஒரு ஸ்குவாடு, எனக்கு இதுதாப்பா ஸ்குவாடு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல இவங்க கம்பீர் இப்படிதான் போவாருன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லு, அப்புறம் நான் வந்து சொல்றேன். நான் சொல்ற ஸ்குவாடு தான். கம்பீர் போறது போட்டோம், நான் ஒரு ஸ்குவாடு சொல்றேன், அது ஓகேவான்னு பாருங்க. ஓப்பனிங் வந்துட்டு அபிஷேக் சர்மா, கேஎல் ராகுல், இதுதான் என் ஓப்பனிங். இது பண்ணாதான் நல்லா இருக்கும், இது பண்ணாதான் நல்லா இருக்கும். அபிஷேக் சர்மா, கேஎல் ராகுல். 1 டவுன் சூரியகுமார் யாதவ், 2 டவுனு திலக் வர்மா, 3 டவுனு ஸ்ரேயஸ் ஐயர், 4 டவுனு 3 டவுன் சொல்லிட்டேனா 4 டவுன் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, 6 டவுன் வந்துட்டு ஒரு ஹிட்டர் வேணும்னு சொன்னேன். எனக்கு ரிங்கு சிங். இல்ல நீங்க புதுசா ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்துட்டு வரீங்கன்னா மேபி சஷாங்க் சிங். சிங்கிள் ஏதோ ஒரு சிங் வேணும். ஆமா, எனக்கு ஏன் நான் போறது வந்து ரிங்கு சிங். அடுத்தது எது வரைக்கும் சொல்றேன்? 7. அடுத்து எனக்கு அக்ஷர் பட்டேல் சொல்லணும்னு ஆசை, பட் அவர் லோவர் ஆர்டர்ல ஆடுறதுனால எனக்கு பெருசா அவர் ஆட மாட்டாரோன்னு தோணுது. அதனால நான் வாஷிங்டன் சுந்தர் போறேன். அவர் அங்கதானே ஆடிட்டு இருந்தாரு. உனக்கு T20 வேர்ல்ட் கப்ல அங்கதானே வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. உனக்கு அவர் வந்து எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க. உனக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஹேண்டர் யாருமே இல்ல, அவுட் ஆயிட்டாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடியே இறங்குவாரு அவரு. ஹர்திக் பாண்டியா கடைசியா அந்த பிளெக்சிபிலிட்டி அவர்கிட்ட. நம்பர் 4ல நீ போய் ஆடு, நம்பர் 5ல ஆடினாலும் ஆடுவாரு, நம்பர் 7ல ஆடினாலும் ஆடுவாரு. அதுதான் அக்ஷர் பட்டேல். அப்ப நான் வந்து அக்ஷர் பட்டேல உள்ள வச்சுக்கிறேன். அக்ஷர் பட்டேல உள்ள வச்சுக்கிறேன், வாஷிங்டன் சுந்தரை வெளியே எடுத்துறேன். அடுத்து இவரு வருண் சக்கரவர்த்தி, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங். எத்தனை பேர் வந்துருக்கு? வந்துருச்சு, 11 வந்துருச்சு. அவ்வளவுதான். இது ஏன் 11. இது இல்லாம 4 பேக்கப் வந்து சாம்சன், இப்ப யார் சொன்ன, குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா. சோ எனக்கு வந்து எப்படின்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்ச மாதிரி மோஸ்ட்லி இதுல எனக்கு தெரிஞ்சு கம்பீரும் போவாப்லன்னு எனக்கு தோணுது. எனக்கும் கேஎல் ராகுல் தான் வேணும். இல்ல சாய் சுதர்ஷன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வேணும். பட் மோஸ்ட்லி தே வில் கோ வித் சஞ்சு சாம்சன் ஆர் அபிஷேக் சர்மா. ஸ்கை, திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, ஓகே, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுதான் வந்து என்னுடைய ஒரு இதுவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு எனக்கு இது பார்த்தா வந்து பர்சனலா பேலன்ஸ் ஸ்குவாடா இருக்கும் தெரியுது. ஒரே ஒரு ஸ்பாட்னா நீ சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா கூட ஒரு பிக் ஹிட்டர், ஒரு இன்னொருத்தர் ஆள் வேணும்ன்றது மட்டும் மேபி குறையலாம். பட் அக்ஷர் பட்டேலும் ஸ்பின்னரையும் சரி ஃபாஸ்ட் பாலர்ஸும் சரி கொஞ்சம் பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. வாஷிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க முடியுமான்னு கேட்டா வாஷிக்கு அதுக்கு இல்ல. அக்ஷர் பட்டேல் கேன் கோ. ஏன்னா உனக்கு வந்து T20 வேர்ல்ட் கப்ல கோலி வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டேபிளா ஆடி இருக்கும், இவர் தான் வந்து டமால் டிமில்னு 6-4 அடிச்சு கொடுத்துருந்தாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு ஓகே. அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேபி த்ரூவ் ஜுரேல் கேன் கம் இன். அது ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருந்ததுனால அவர் மேபி ஹி கேன் கம் இன். பட் அவர் வந்தாருன்னா முன்னாடி இருக்கிற ஸ்பாட்டோ இல்ல அவருக்கு அப்புறம் வாஷி, அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு காஸ்ட்லி மிஸ் இருக்க மாதிரி தெரியும். சோ அந்த ஒரு இதுதான் இதுல பார்த்தா அப்படின்னா உனக்கு 1 2 3 4 5
6 பவுலர்ஸ் ஸ்டாண்டர்டா 6 பவுலர் போடுவாங்க. அது இல்லாம அபிஷேக் சர்மால வந்து கை சுத்த முடியும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய 11. ஆனா அது இல்லாம பார்த்தா அப்படின்னா உனக்கு பேக்கப் பிளேயர்ஸா வந்து கண்டிப்பா கேஎல் ராகுல் இருப்பாரு ஒருத்தர். எனக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா உள்ளார ஆடுறதுனால அவருக்கு வந்து மேபி பேக்கப்பா சிராஜ் மேபி இருக்கலாம் உனக்கு ஆடணும் அப்படின்னா. ஆனா சிராஜ் இருந்தா அவர் ஏன் பேக்கப்பா இருக்க போறாரு? ஹர்ஷித் ராணா இருப்பாரு. சாரி, சிராஜ் வந்து இல்லைன்னா அவர் மொத்தமா ஸ்குவாட் 15ல இருக்க மாட்டாரு. ஹர்ஷித் ராணா, கேஎல் ராகுல், உள்ளார வந்து அதுக்கப்புறம் ஜுரேல், அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய். இந்த 4 பேர் எனக்கு வந்து பேக்கப் பிளேயர்ஸா எனக்கு இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ இதுதான் எனக்கு என்னுடைய 11, ஐ மீன் என்னுடைய 15. இது வந்து டீஷோடைய 15 அந்த பக்கம் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு அவங்க எப்படி போக போறாங்கன்றது நம்ம பார்ப்போம். ஸ்குவாட் இதை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி, நம்மள சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வேற ஒன்று புதுசா எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா அதான் பண்ணுவாங்க. கேஎல் ராகுல் எடுக்கவே மாட்டானுங்க, பேக்கப்பா கூட வச்சுக்க மாட்டானுங்க. ஸோ இது ஒரு கூட பண்ணலாம். ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி நான் ஸ்குவாட்ல வச்சிருந்தேன் அப்படின்றதுக்காக வந்து ஜெய்ஸ்வாலை உள்ள கொண்டு வரலாம். தெரியல. அது நான் சொல்றேன், வெளியே இருக்க பிளேயர்ஸ் யாருமே மோசமான பிளேயர்ஸ் கிடையாது. எல்லாருமே 11ல ஆடக்கூடிய அளவுக்கு தகுதியான பிளேயர்ஸ் தான். ஏன்னா வெளியே இருக்க பிளேயர்லாம் ஆரஞ்சு கேப் வாங்கிட்டு வெளியே உட்காந்துருக்கான். உள்ளார வர முடியுமா என்னன்னு தெரியும். 15க்குள்ளே வர முடியுமா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான் சாய் சுதர்ஷன் மாதிரி ஆட்கள். சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், சஷாங்க், உனக்கு இந்த மாதிரி இவரு த்ருவ் ஜுரேல் நம்பர், இவன் ஜிதேஷ் சர்மா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க. கலீல் அகமது. சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே இருக்கிற அன்சுல் கம்போஜும் நல்லா தான் போட்டாரு அவரு. சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வெளியே இருக்காங்க. இவங்க எல்லாருமே 15க்குள்ள வரதுக்கு வந்து தகுதியான ஆட்கள் தான். பட் லெட்ஸ் சி அவங்க எப்படி போறாங்க. ஏசியா கப்ன்றது முக்கியமான ஒரு டோர்னமெண்ட். லெட்ஸ் சி அது என்ன. இல்ல தம்பி, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சின்னு வைபவ் சூரியவன்சி இதோ உங்களுக்காக அப்படின்னு வாய்ப்பு இல்ல சொல்றேன்.